இனி நம்ம செய்ய போகிறது ராகி லட்டு. இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு அரை சொம்பு ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நான் ராகி சேமியா போட போகிறேன். ஒரு பாக்கெட்டுங்க இது. நான் ஒரு பாக்கெட் போடுறேன். அப்படியே இதுமாரி பண்ணி விட்ருங்க. தண்ணி முழுக்க அது நல்லா ரொம்பிருக்கு. ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்ம ஒரு கொதியில் இதை வெடித்து எடுத்துடலாம். நல்லா கொதிச்சுங்க. இது அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வெடிகட்டி வச்சிடலாம். இதை ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். பாதாம் ஒரு 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி சிறுவாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடி நான் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க லைட்டாக. அப்புறம் ஏலக்காய் தூள் மீடியம்லேயே வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில். நான் ஒரு 2 பேச்சு மரத்தை இதுமாரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு அது போட்டுங்க. நல்லா கலரி விட்டுங்க. ஒரு 1/4 கப்பு வந்து நான் பிரெட் கிராம்பு வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். பிரெட் கிராம்பு போட்டிருக்கேன்லங்க, அது வந்து பிரெட் தோசைக்கல்லை வச்சு சூடு ஏற்றி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டினீங்கன்னா இதுமாரி தூளாக வந்துடும். ஈஸியாக இருந்தது அது. அவ்வளோதாங்க. இது போதும். நம்ம இறக்கிடலாம். இதை ஒரு 1/4 கப்பு வந்து நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு எந்த இது விருப்பமோ அது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். நான் இன்னொரு கப்பு போடுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுலேயே, அந்த சூப்லேயே. இப்போ நம்ம ஏற்கனவே ராகி சேமியா வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கையில் நசுக்கலாம். இதுமாரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இதை இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். ராகி லட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸு போட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரவுண்டாக எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். லைட்டாக நெய் விட்டு நீங்கள் கையில் தடவிக்கிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அது மேலே பிரெட் கிராம்ப் தூவி வச்சுருக்கேன். சாப்பிட்டா மறுபடியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துடுங்க. ஷேர் பண்ணுங்கள்.